வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. நாடு முழுவதும் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது. காசா பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்த ஐநா பாதுகாப்பு குழுவில் கொண்டுவரப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு 14 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. இதையடுத்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வருகின்றனர். நாளை மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள 30ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழகத்தில் 39 தொகுதிகள் உள்ளிட்ட 102 மக்களவைத் தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ராஜஸ்தானில் 12, உத்தரப்பிரதேசத்தில் 8, மத்திய பிரதேசத்தில் 6, உத்தராகண்ட், அஸ்ஸாம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா 5 தொகுதிகள், பீகாரில் 4 தொகுதிகள், மேற்குவங்கத்தில் 3 தொகுதிகள் உள்ளிட்டவை முதற்கட்ட தேர்தலில் இடம்பெற்றுள்ளன. பீகார் மாநிலத்தில் மட்டும் முதற்கட்ட தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாளாகும். அங்கு கயா, நவாதா, அவுரங்காபாத், ஜமுய் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. நேற்று 9 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அவுரங்காபாத்தில் 6 வேட்பாளர்களும், கயாவில் 3 வேட்பாளர்களும், நவாதாவில் 1 வேட்பாளரும் என மொத்தம் 10 வேட்பாளர்கள் இதுவரை மனு தாக்கல் செய்துள்ளனர். தெலங்கானாவில் 17 மக்களவைத் தொகுதிகளுக்கும் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. ஹைதராபாத் தொகுதியில் திரு கடம் ஸ்ரீனிவாஸ் யாதவ் அக்கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 3 மக்களவைத் தொகுதிகளில் நேற்று 28 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்திலும் தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து கட்சியினரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மாநில அரசின் கடந்த 3 ஆண்டுகால செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துக் கூறி திமுக கூட்டணி வாக்கு சேகரிப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். கோவை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் இதனை கூறினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவைச் சேர்ந்த அமைச்சர் திரு முத்துசாமி, திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலாத்துறைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிஜேபி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான திரு எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து நீலகிரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாவட்டத்தில் உள்ளவர்கள் பெருநகரங்களுக்கு செல்வதை தவிர்க்கும் வகையில் நீலகிரி மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மிகுந்த பகுதியாக திகழச் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தை காப்பதில் தாங்கள் அக்கறை செலுத்தி வருவதாக திரு எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சுங்கம் பகுதியில் நடைபெற்ற பிஜேபி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக கூட்டணி மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தேமுதிக துணை பொதுச் செயலாளர் திரு LK சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நாட்டில் போதைப் பொருட்கள் இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் பிஜேபி கூட்டணி பாடுபடும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். மாநில மொழிகள் ஆட்சி மொழியாவதற்கும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கும் இக்கூட்டணி செயல்படும் என்றும் கூறினார். மக்களை முன்னிலைப்படுத்துவதுதான் காங்கிரஸ் கூட்டணியின் நோக்கம் என்று அக்கட்சியின் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். தேனி மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு TTV தினகரன் நேற்று வாக்கு சேகரித்தார். பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்கிடையே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிநவீன வீடியோ வாகனத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் தேர்தல் விழிப்புணர்வு குறும்படத்தினை
மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி கலைச்செல்வி மோகன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிலையில் முதன்முறையாக வாக்களிப்பதை ஆர்வத்துடன் எதிர்நோக்குவதாக பெரம்பலூரைச் சேர்ந்த வாக்காளர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என் பேர் சங்கீதா. நான் பெரம்பலூரில் இருக்கேன். எனக்கு வயசு 18 ஆகுது. நான் இப்போ தடவை ஓட் பண்ண போகிறேன். அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓட் பண்ணுறது நம்மள எல்லாத்தோட முக்கியமான ரைட்ஸ். அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணணும். ஓட் பண்ணுறதை நம்ம ஒரு உரிமையாக பார்த்து ஓட் போட்டு நம்மளை யார் ரூல் பண்ணணுன்ற முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான். அதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அவங்க ஓட் போடுங்க. நான் பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஹரிணி. நான் இப்போ முதல் ஓட்டை போட போகிறேன். எனக்கு இதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் முதல் தடவையாக ஜனநாயக கடமையை ஆற்ற போகிறேன். இருக்க வேட்பாளரில் யார் மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டை போட போகிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காம எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. உரிமை கீதம் முழங்கிடு, நீ உலகம் போற்ற எழுந்திடு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொந்த கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இத்தேர்வை 9,38,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். தனித்தேர்வர்கள் 28,877 பேர் எழுதுகின்றனர். முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாடத் தேர்வு நடைபெறவுள்ளது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 4,107 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறை கண்காணிப்பாளர் பணியில் 48,700 ஆசிரியர்களும், முறைகேடுகளை தடுக்க 4,591 நிலையான மற்றும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறைக்குள் செல்போன் போன்ற மின்சாதனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒழுங்கீன செயலை ஊக்கப்படுத்த முயன்றால் பள்ளிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறும் என்றும், தேர்வு முடிவு மே மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஹமாஸ் குழு இடையே நடைபெறும் சண்டையை உடனடியாக நிறுத்துவதை வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு குழுவில் கொண்டுவரப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு 14 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. எனினும் அமெரிக்கா இதற்கான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. விளையாட்டுச் செய்திகள். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் மொனாக்கோவின் ஹூகோ நைஸ், போலந்தின் ஜான் ஜிலென்ஸ்கி இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. குவஹாட்டியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா மலேசியா இடையே 23 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. கோலாலம்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. பெங்களூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ஷிக்கர் தவான் 45 ரன் எடுத்தார். பஞ்சாப் அணியின் பந்து வீச்சாளர்கள் முகமது சிராஜ், மேக்ஸ்வெல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 177 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. நாடு முழுவதும் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது. காசா பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்த ஐநா பாதுகாப்பு குழுவில் கொண்டுவரப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு 14 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.